டுமுகள் அமால் டுமா அமுக டுமுகள் அமால் டுமா. எது எப்படியோ அனிதா எனக்கு தான். அப்பா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் இதை நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, அனிதா எதுக்காக ஓகே சொன்னா? அது இப்போ வரைக்கும் எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒருவேளை பணக்கார மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்லி ஏமாத்தி அவளை ஓகே சொல்லியிருப்பாங்களோ? சேச்சா, இருக்காது. பின்ன எப்படி அவ ஓகே சொன்னா? எனக்கு ஒன்றும் புரியலையே. வரட்டும், கேட்போம். என்ன இன்னும் காணா? வந்தா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு கிளம்பலாம். யாரடா கேட்டுட்டு கிளம்ப போற? உன்னையே தாண்டி. எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கா. என்ன, மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாண்டா, ரொம்ப அழகா இருப்பாரு தெரியுமா? என்ன, மாப்பிள்ளை அங்க வரவே இல்ல. அப்புறம் இவ யார பிடிச்சிருக்குங்கிறா? எங்க வீட்டு ஆளுங்களை சுத்தமா அவளுக்கு தெரியவே தெரியாது. இவ யார சொல்றா? என்னடா? இல்ல, என்கிட்டயே வந்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு. யாரு மாப்பிள்ளை? வேற யாரு? நீதான். எப்படி? குடும்பத்தையும் நான் உனக்கு காட்டினதே இல்ல. அப்புறம் எப்படி என் குடும்பம் நீ கண்டுபிடிச்ச? டேய், நீ ஏற்கனவே உன் தங்கச்சி போட்டோவை காமிச்சிருக்க. அப்படியா? ஆமாண்டா, உன் தங்கச்சியை நீ காமிச்சதை வச்சு கண்டுபிடிச்சேன். அப்புறம் உங்க அம்மாவோட கூந்தல் இந்த மாதிரி இருக்கும், உங்க அப்பா மொட்டை கண்ணாடி போட்டிருப்பாரு, அப்படி இப்படின்னு சொன்னியா? அதை வச்சுதான் உன் குடும்பத்தையே நான் கண்டுபிடிச்சேன். அதனாலதான் மாப்பிள்ளை ஓகே சொன்னேன். அப்படியாடி? ஆமாண்டா, இல்லைன்னா யாரோ ஒருத்தனுக்கு நான் ஓகே சொல்வேனா? அதானே நானும் பார்த்தேன். என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேனே. உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. என்ன ரொமான்ஸா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. ஒரு பெரிய விஷயத்தையும் நீங்கள் மறந்துடாதீங்க. என்னம்மா, அப்பா கிட்ட உங்கள் ஃபோட்டோ கொடுத்தாங்கன்னா உங்கள் கதை கந்தல். ஆமாம். ஆமாம்ல, நான் அதை மறந்தே போயிட்டேன். ஒன்றும் வருத்தப்படாத, நான் அந்த ஃபோட்டோவை சுட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். என் தங்கச்சினா இந்தாடி அஜய் ஃபோட்டோ, அங்கேருந்து நான் சுட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. இவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும். சின்ன பொண்ணு, இதுக்கு மேலே என் ஆட்டத்தை மட்டும் பாரு. எது எப்படியோ அஜய், எங்கள் அக்கா நல்லா சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். நான் உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன். இப்போ நான் கிளம்புறேன். பாய். சே, உண்மையாலுமே உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குடி. ஏன்டா? உனக்கு நல்ல தங்கச்சி கிடைச்சிருக்கால, என்ன ஆனாலும் உன்னை விட்டு கொடுக்காம இருக்கா. ஆனா என் தங்கச்சியும் தான் இருக்காளே, எப்படா என்னைய போட்டு கொடுப்பான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாடி. சரி விடுடா, இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறத யோசி. ஆமால, என்ன பண்ணலாம்? போட்டோவை மாத்தி வச்சிருவோமா? எது, போட்டோவை மாத்தி வைக்கிறியா? அப்படி மாத்தி வச்சாலும் அந்த மாப்பிள்ளை போய் எங்க தேடுவ? நீ சொல்றதும் கரெக்டு தான். வேற என்ன பண்ணலாம்? என்னடா யோசின்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்க? அப்படின்னா எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படியா? என்ன ஐடியா? வேற போட்டோவை மாத்தி வைக்கிறதா சரி. ஏய் லூசு, வேற போட்டோன்னா யார் போட்டோடா வைப்ப? அதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருக்கு. டேய், இவரை ஏன்டா வச்சு விட்டுருக்க? இங்க பாரு அனிதா, என் ஃப்ரெண்ட் அவன். நான் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிடுவான். அதுவும் இல்லாம உன்னையும் நல்லா தெரியும், உனக்கும் அவனை நல்லா தெரியும். எதுவா இருந்தாலும் பேசி சமாளிச்சுக்கலாம்ல. அதனால இவன் போட்டோவே மாப்பிள்ளை போட்டோவே இருக்கட்டும். மாப்பிள்ளை கருப்பா இருக்கான் அப்படி இருக்கான்னு யார் எது சொன்னாலும் நீ நம்பாத. எனக்கு இந்த மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லிட்டு, சரியா? எப்பட்றா, அவர் எனக்கு அண்ணன்டா. ஏண்டி, உன்னை என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கவா சொல்றேன்? இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியணும்னா இதுதான் ஒரே வழி. அப்படி இல்லைன்னு வையி, உங்க அப்பா என் போட்டோ பார்த்தான்னா சோழி முடிஞ்சு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். என்னடா நீ இப்படி சொல்ற? சரி பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இவரை ஒரு வார்த்தை கூட கேட்காம இவர் போட்டோ வைக்கிற? என் மச்சான் தானே, நானே பேசிக்கிறேன். எது எப்படியோ கடைசி நிமிஷத்துல நீ வந்து எனக்கு தலையை கட்டினா போதும். நீ அமைதியாரு, இனிமேட்டு நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். என்னமோடா, நல்லபடியா நம்ம 2 பேர் கல்யாணம் முடிஞ்சா சரிதான். சரிடி, நான் அப்புறம் கிளம்புறேன். எங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் கிளம்பி போயிருப்பாங்க. வீட்டில் போய் நான் அங்கே கச்சேரி ஆரம்பிக்கணும்ல. இங்கே நீ உன் கச்சேரி ஆரம்பி, என்ன சரியா? சரிடா, போகும்போது அந்த ஃபோட்டோவை கொடுத்துட்டு போ. ஆமாம், மறந்துட்டேன். இந்தா. சரி, நான் அப்போ கிளம்புறேன். சரிடா. ஐ லவ் யூ டி அனிதா. ஐ லவ் யூ அஜய். சரி, ஓகே, பாய் பாய். சரிடா. எது எப்படியோ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சா அதுவே எனக்கு போதும்ப்பா. எங்க போனவனை காணோம் இன்னும். அங்கேயே ஆல்ட் ஆயிட்டானா? யாரு மாப்பிள்ளைன்னு தெரியலையே. இன்னும் இங்கே எவ்வளோ நேரம் நிற்கணும்? போகணும், அடிக்க கூடாதுன்ட்டான். சோ கடவுளே, இவன் எப்போ வீட்டுக்கு போறது? அம்மா வேற வீட்டில் தாம் தும்னு குதிக்கும். சோபா, போய் 1 மணி நேரம் ஆகுது. பயபக்கி
உள்ளார என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இவனாவது ஒரு வாட்டி ஃபோன் அடிக்கலாம்ல. என்னை வேற யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். அச்சோ பூச்சி மாட்டணும். ஏங்க எனக்கு தெரியாதுங்க, எல்லாம் என் ஃப்ரெண்டு அஜய்க்காக தான் நான் பண்ணேன். என்னைய எதுவும் பண்ணிடாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணலை. என் ஃப்ரெண்டு அஜயும் அவள் உங்கள் பொண்ணு தான் லவ் பண்ணாங்க. எனக்கு இதுலேருந்து எந்த சம்மந்தமும் இல்லை. நான் சும்மா போகிற வழியில் இந்த வீடு நல்லா இருக்கேன்னு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லைங்க. என்னைய மச்சான் நீயாடா? நானே தான். இல்லைடா, நான் சும்மா பேசிட்டு இருந்தேன். அதான் பார்த்தேனே நீ என்ன பேசுனங்கிறத. இல்லைடா, சும்மா பேச்சுக்கு தான்டா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்டா உன் ஃப்ரெண்டு மேலே சுத்தமாக அக்கறையே இல்லையா உனக்கு? நான் கூட உன்னைய பற்றி அவ்வளோ பெருமையாக உள்ளார அனிதா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? என்னை பற்றி பெருமையாக சொன்னியா? அப்படி என்ன இருக்குது என்னை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு? உன்னைய அந்த இடத்த தூக்கி வச்சுருந்தேன் பாரு, என் புத்தியை செருப்பாலேயே அடிக்கணும். சாரி மச்சான். உன் சாரியை கொண்டு போய் குப்பையில் போடு. சரி மச்சான், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். மாப்பிள்ளை யாருங்கிறத பார்த்தியா? ஓ, பார்த்து செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேனே. என்ன பார்த்து யாருன்னு செட் பண்ணி கொடுத்துட்டியா? ஆமாண்டா. என்னடா மச்சான் சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. மச்சான் நீ என்னமோ பண்ணிட்டு போ, ஆனால் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? அப்படியாடா? என்ன விஷயம்? எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி 3 பேரும் அனிதாவை தாண்டா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்ன நிஜமாவாடா? ஆமாண்டா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாருன்னு பார்க்கலான்னு எட்டி பார்த்தா எங்கள் வீட்டாளுங்க 3 பேரும் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. டே மச்சான், யாருக்கும் இந்த மாதிரிலாம் நடக்காதுடா. நல்ல வேலை அனிதாவை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பையன்கிட்ட பேசி புரிய வச்சு அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம். அவள் உனக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் கொடுத்துட்டாருடா, மிஸ் பண்ணிடாத. ஆமாம், அப்படியே எல்லாத்தையும் ஈஸியாக கொடுத்துட்டாரு. என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, சந்தோஷப்படாமல் இப்படி நின்றுட்டு இருக்க? அட நீ வேறடா, அதான் அவங்க அப்பா ரூபத்தில் பெரிய ஆப்பா வச்சிருக்காரு. அட ஆமாம், பின்ன எப்படி சந்தோஷப்படுறது? அதுக்கு இப்போ என்னடா பண்ண போற? அதுக்கும் ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சி வச்சுட்டு தானே வந்திருக்கேன். என்ன? ஆமாண்டா. சரி, என்ன அப்படி ஷேர் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்க? மாப்பிள்ளை ஃபோட்டோவை மாற்றி கொடுத்துருக்கேன். ஏண்டா லூஸாடா நீ? இல்லையே, இப்போதான் தெளிவாக இருக்கேன். ஏன் கேட்குற? இல்லை, அனிதா எப்படியும் கிடைக்க மாட்டா அப்படின்னு நினச்சிட்டு தப்பான முடிவு எதுவும் எடுக்கலையே. இப்போதான் சரியான பாதையில் நான் போயிட்டுருக்கேன். நான் நினச்சது மட்டும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக அனிதா காலத்தில் நான் தான் தாடி கட்ட போகிறேன். இப்படியே நீ கனவு கண்டுக்கிட்டே இரு. ஏன்டா மச்சான் அப்படி சொல்கிற? பின்ன வேற எவனோ ஒருத்தன் போட்டு அவள் கொண்டு போய் கொடுத்துருக்கேன். அவங்க அப்போ அவனை தேடிட்டு போவாமல் உன்னையே தேடியா வருவான்? கொஞ்சம் திருத்தம். என்ன? வேற எவனோ ஒருத்தன் போட்டோவை கொடுக்கல, பின்ன உன் போட்டோவை தான் மச்சான் கொடுத்துருக்கேன். என்னடா சொல்ற? ஏன் போட்டோவையா? ஆமா, எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஃப்ரெண்டு நீ தான். இதுக்காக நான் புதுசாக மாப்பிள்ளையை உருவாக்க முடியும்? நீ தான் இப்போதைக்கு அனிதாவுக்கு மாப்பிள்ளை. ஏய், இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கியே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேணா நீ? என்னடா நீ எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா? மாட்டுனே சோழி முடிஞ்சு, மாட்டும் போது பார்த்துக்கலாம்டா. என் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அவ்வளோ மோசமாக நான் நினச்சிக்கிட்டு இருக்க? உன்னைய விட்டுட்டு, அதுவும் இப்படி அம்போன்னு நிலையில விட்டுட்டு நான் எப்படி எங்கே போவேன்? கரெக்டு தான், உன்னைய ஃப்ரெண்டாக நினச்சேன் பாரு, அவ்வளோதான். எனக்கும் ஊதிடுவாங்க சந்து. ஊ வருத்தப்படாதடா மச்சான், நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் எல்லாம். நீ இருப்படி, நான் அதுக்கப்புறம் கம்பி அணிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் நீ வெளியில் வந்து அப்பயே நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அனிதா அப்பையை மட்டும் கண்டுபிடிச்சான்னு வையே, அவ்வளோதான். டே கொஞ்சம் பொறுமையாக இருடா, உனக்காக நான் எதுனாலும் பண்ணுவேன். எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா? ஆல்ரெடி அனிதா யாருங்கிறது உனக்கு தெரியும், அனிதாவுக்கும் தெரியும். ஏதாவது கொஞ்சமாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் இதை பண்ணுடா. ஹெல்ப் பண்ணுற பேரில் பணம் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா சார்? என்னைய குழி தோண்டி புதைக்கிறதுல குறியா இருக்கீங்க. ஏற்கனவே என் மேனேஜர் மண்டையன்ட்ட உன்னால் மாட்டிக்கிட்டு நான் கக்கூஸ் கழுவுனேன். இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியல. டேய், அப்படின்னா நான் உன்னை விட்டுற மாட்டேன்டா. ஒன்றும் கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். பார்த்துக்க நீ இருப்ப மச்சான், நான் இருப்பேனா? ஏய், ரொம்ப ஓவராக பண்ணாதடா. என் தங்கச்சி அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், பார்த்துக்கோ. ஆமாம், உன் தங்கச்சி வேணாம், நீ வேணாம். 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டு தாக்குற வேலையில தான் இருக்கீங்க. எனக்கு யாரும் வேணாம்ப்பா. இன்னமே ஒன்றும் பண்ண முடியாது பிரதர். இந்நேரம் அனிதா அப்பா அவன் போட்டோவை பார்த்துருப்பான். அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். பேசாமல் வாய் மூடிட்டு கிளம்பலாம் வா. இவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு பேசாமல் 4 கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ளார வந்துடலாம். பொண்ணு எம்புட்டு லட்சணமா இருந்தா, அவளுக்கு ஏத்த மாதிரியே பேரு. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். நல்ல அழகான பொண்ணை தான் என் பையனுக்கு பார்த்துருக்கேன். ஏயா உனக்கு பிடிச்சிருக்கா?
ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஏண்டி உனக்கு? எனக்கு பிடிச்சி என்னம்மா ஆக போகுது, அவனுக்கு பிடிச்சா சரிதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரு என்ன சொன்னாலும் சரி, இவ தான் என்னோட மருமக. அவர்கிட்ட போய் நான் அரியர் வச்சிருக்கேன் அது இதுன்னு இந்த அம்மா சொல்லி வச்சிருக்கேன். லூசு லூசு. அனிதான்ற பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, யாரா இருக்கும்? சே, டக்குன்னு வரவே மாட்டேங்குது. ரொம்ப பழக்கப்பட்ட பேர் மாதிரி இருக்கு. எது எப்படியோ அவன் லவ் பண்ற பொண்ணு அவனுக்கு கிடைக்கல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அடுத்த வாரமே மாப்பிள்ளை வீடு பார்க்க போலான்னு இருக்கோம். முதல்ல அஜய் கிட்ட போட்டோவை காமிக்கணும், அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை வீடு பார்க்கறதெல்லாம் வச்சுக்கணும். என்ன நான் சொல்றது? ஆ சரிம்மா. எப்பதான் அவ என் வீட்டுக்கு மருமகளா வருவாளான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் கமலா, உனக்கு மாப்பிள்ளை வீடுலாம் ஓகே தானே? ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. யாரது? உங்க ஃப்ரெண்டு சுமதி. அவங்க நல்ல டைப்பா இருக்காங்க. ஏன் உன்னை அழகா இருக்கான்னு சொன்னதுனாலயா? அவங்க உள்ளதை தானே சொன்னாங்க. உங்களுக்கு எங்க தெரிய போகுது என்னோட அழகு? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மாப்பிள்ளை ஃபோட்டோ எங்க? சின்ன பொண்ணு தான், நான் பார்க்குறேன்னு சொல்லி எடுத்துட்டு போனேன். நான் பார்த்துட்டேங்க. மாப்பிள்ளை நல்ல கலரா இருக்காரு. அப்படியா? நல்ல கலரா முட்டை கண்ணு மாதிரி நல்ல அழகா இருக்காரு. அப்ப சரி, என் பொண்ணுக்கு பொருத்தமா இருப்பாரு. எங்க மாப்பிள்ளை போட்டோவை காமி, நான் ஒரு வாட்டி பாத்துக்கிறேன். அவ அனிதா கிட்ட காட்டுறேன்னு சொல்லி எடுத்துட்டு போனேன். ஓ சரி சரி. இருங்க, சின்ன பொண்ணு கிட்ட கேக்குறேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்னம்மா? ஏண்டி என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு போனீங்க மாப்பிள்ளை போட்டா? எங்க அது? அம்மா நீ பாத்தியா? நான் பார்த்தேனே. நல்ல கலரா அழகா இருந்தாரு. அச்சோ, மாப்பிள்ளையே அம்மா பார்த்துருச்சே. அனிதா வேற என்கிட்ட சொன்னா அஜயோட ஃப்ரெண்டு சந்தோஷ போட்டோ தான் வச்சிருக்கோம்னு. இப்போ அம்மா வேற போட்டோவை பார்த்துச்சுன்னா இது யாருன்னு கேட்குமே. இப்போ என்ன பண்றது? என்னடி மாசம் நின்றுக்கிட்டே இருக்க? ஏமா சின்ன பொண்ணு, போய் மாப்பிள்ளை போட்டோ எடுத்துட்டு வாமா, நான் ஒரு எட்டு பாத்துறேன். அந்த வரேன்ப்பா. அச்சோ, இப்போ என்ன பண்றது? மாப்பிள்ளை போட்டோ எடுத்துட்டு வந்தா என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ? அம்மாவும் பார்க்கலன்னா சரி, ரெண்டு பேத்துக்கும் ஒரே போட்டோவை காமிச்சிடலாம். அம்மா எப்படியே எடுத்து ஓப்பப்படி பார்த்துருச்சு. நான் அம்மா பார்க்கலன்னு நினைச்சேன். பூகம்பத்துக்கு மேல பூகம்பமா வருதே. மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி.